ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4ல் கேட்கப்பட்ட 2024 கொஷின் பேப்பர் பற்றி பார்க்கலாங்களா? நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் படுற கடின உழைப்பு என்றும் வீண் போகவே போகாது. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நாள் பலன் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, நீங்கள் எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களோ, எங்கெல்லாம் படிச்சிருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஞாபகம் வரும். நீங்கள் எல்லாமே கரெக்டாக எழுதிட்டு வருவீங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும் போட தவறாதீங்க. நம்ம ஒரு கொஷின் அதில் பார்க்க போகலாங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எங்கேருந்து கொஷின் வருது, உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? நான் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நிறைய இந்த கொஷின்ன்றது இப்போ இருக்க யூனிட்டில் கூட இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சிலபஸில் இது இல்லாமல் கொஷின் பேப்பர் வரவே வராது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றதுக்கு அர்த்தம் வெளிப்படை தன்மை. நம்ம கையில் உள்ளங்கை இருந்தால் எப்படிங்க இருக்கும்? வெளிப்படையாக பார்க்குறதுக்கு இருக்கும். அப்போது உள்ளங்கை வெள்ளிக்கனி போன்ற வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போலை பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. ஒரு சிலை மேலே ஒரு எழுத்து எழுதுனா எப்படிங்க இருக்கும்? நிலச்சி நிற்கும். காலத்துக்கும் அது அழியாமல் நிலச்சி நிற்கும் இல்லைங்க. நம்ம காலம் போய் அடுத்த காலம் வரை கூட அப்படியே இருக்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது? நம்ம செயப்பாட்டு வினை தொடர் அப்படின்றப்ப பட்டதுன்னு வரும் இல்லையா? அதுக்கு இன்னொரு ரூல்ஸும் இருக்குது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இந்த ஏபிசிடி 4 லைனும் படித்து பாருங்க. இதில் ஆப்ஷன் சி தான் ப்ராப்பராக இருக்கும். ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலை தொடுத்தாள். மாலதி ஒரு செயலை செஞ்சிருக்கா. ஒரு செயல்ன்றப்ப அது ஒரு வினை இல்லையா? இது எவ்வகை வாக்கியம்னா செய்வினை. மாலதி செய்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பறிதல். சால சிறந்தது உரிசொல் தொடர். உங்களுக்கு தெரியும், சால தெரிந்தது உரிசொல் தொடர். மல்லிகை அப்படின்றது பொருளாகு பெயர். பள்ளி இடவாகு பெயர். கிளை அப்படின்றது சினையாகு பெயர். இனிமை பண்பு பெயர். இது மாதிரி ஆகு பெயர்லேருந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் இப்போது ஆன்சர் காட்டாமல் கூட உங்களுக்கு கொஷின் நான் ஷோ பண்ணலாம். பட் ஆன்சர் காட்டுறதால இந்த கொஷின் நீங்கள் எங்கேயோ படிச்சிருக்கீங்கன்னு உங்கள் மூளைக்கு தட்டும். அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக போட்டணுன்றதுக்காக நான் ஆன்சர் காட்டுறேன். சரிங்களா? பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. காலப்பெயர் செம்மைன்றது என்னங்க? ஒரு பண்பு பெயர். சினைப்பெயர் கரெக்டாக இருக்குது. பண்பு பெயர் ஆண்டு கிடையாது. தொழில் பெயர் ஆடுதல். அப்போது ஆப்ஷன் ஏவும் சியும் தான் தப்பாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்க்கலாங்களா? நம்ம ஆகு பெயர்லேருந்து இப்போ மொத்தம் 2 கொஷின் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வினையச்சம் பார்க்க போகிறோம். வேர் சொல் கொடுத்து வினையச்சம். கேளோட வினையச்சம் கேட்டு ஈ ஊ அப்படின்னு முடியணும். சரிங்களா? தனிந்து என்ற சொல்லின் வேர் சொல் தனி. வேர் சொல்னு அப்படின்றப்ப கட்டளை பொருளாக வரணும். தனி. மற்றதெல்லாம் படித்து பாருங்க, கட்டளை பொருளாக வராது. தருக என்ற வேர் சொல்லின் சொல்லோட வேர் சொல் கேட்டிருக்காங்க. தருகன தா, அவ்வளோதான். சோ என்ற ஓரெழுத்து ஒழுமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுங்கன்னா சோனா சோ. இந்த மதில் மலை எப்படி எழுதி போகிறதோன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோனா மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒழுமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுங்க. மானா பெரிய, அழகிய, திருமகள். புக்கில் இருக்கு இல்லையா? நிறைய மீனிங் இருக்குது. மான்றதுக்கு மீனிங் பெரிய. இதில் பெரிய அப்படின்றதுக்கு அர்த்தம். பறவை இச்சொலிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுங்க. இந்த பறவைனா கடல். பெரியரா பறக்கும் பறவை. மரபு பிழைகள் ஆற்றத்தொடரை குறிப்பிடுக. கூகை என்ன பண்ணும்? குழரும். குயில் தான் கூவும். சரிங்களா? சந்தி பிழையற்ற தொடர் காண்க. அதாவது மோஸ்ட்லி இதில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. புள்ளி வச்சு எடுத்து அதை நம்ம செக் பண்ணி 4 ஆப்ஷன் செக் பண்ணுறப்போ ஒன்றுத்தில் கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணாவே போதும். கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னாவே இது தப்பாக போடாமல் கரெக்டாக போட்டுருவீங்க. என்னதான் ரூல்ஸ் படித்தா கூட அங்கே நம்மளுக்கு ரூல்ஸ் செட் ஆகாது. ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும். அதனால் ஜஸ்ட் நீங்கள் அந்த கொஷின் படிக்கிறப்ப உங்களுக்கு தெளிவாக புரியும். குச்சியல் உகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. எது? பசு. பொருந்தா சொல்லை கண்டறிக. மோனை எதுகை இயைபு. இசைவு தான் அதில் பொருந்தாது மிகப்பெரிய சொல். ஏன்னா இசைவுன்ற ஒன்று கிடையாது. சோறு என்னது? உண்டான். பால் பருகினான். பழம் தின்றான். ஸ்நாக்ஸில் சாப்பிடணும். நீர் குடித்தான். சரிங்களா? ஸ்நாக்ஸ் எல்லாமே தின்றான் தான் வரணும். சாப்பாடு உண்டான் தான் வரணும். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? கரும்பை உரித்து நறுக்கி சர்க்கரை ருசியோடு கலந்து சாப்பிட எல்லாரும் கை கூப்பி வணங்குவோம். அது கால் 1, காக்கு 1, ஊக்கு 2. இது மாதிரி போட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா இந்த கொஷின் நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்த ஷார்ட்கட் தெரியலன்னு சொல்கிறேன், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பண்டைய காலத்தில் யோகம் பயின்ற அறிவு நிரம்பியவர்கள் யாருங்க? சித்தர்கள் தான். பண்டைய காலத்தில் யோகம் பயின்ற நிரம்பியவர்கள் சித்தர்கள் பற்றி கொஷின் வந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ சிலபஸில் இல்லை. இருந்தாலும் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்க? சிறப்பு தமிழ் புக்கிலலாம் இருக்குது. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எதுனா பள்ளு பாட்டு தான் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும். பள்ளு பாட்டு தான் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும்.
வரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா இரட்டுற மொழியிலிருந்து கண்டிப்பாக 2 கொஷினாச்சும் ஒரு கொஷின் பேப்பரில் வந்துடுது. இப்போ இது வரதன் என்ற வந்து காலமேக புலவர். இவர் இரட்டுற மொழிதல் பாடத்தில் ரொம்ப சிறப்பு. இரட்டுற மொழிதல் இன்னொரு பேர் வந்து சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் வந்து காலமேக புலவர். இப்போ இரட்டுற மொழிதல் பற்றி பார்த்தோமா, அதில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் சொல்லிட்டு வந்து அழகிய சொக்கநாத புலவர் வந்து இரட்டுற மொழிதல் பற்றி பாடியிருப்பார். நீல பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அர்ச்சுனனோட கூற்று. சரிங்களா? அர்ச்சுனன் வந்து இந்த கூற்று வந்து சொல்லியிருப்பார். நீல பொய்கையில் மிதந்தும் தங்க தோணிகள் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் இலக்கியம் பெரிய புராணம் சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் சொல்லியிருப்பார். இவர் மேடை பேச்சில் சிறந்தவர். இவர் வந்து காந்தியடிகள் வரும்போதெல்லாம் மேடை பேச்சு தமிழில் மொழிபெயர்ப்பார். இளங்கோவடிகள் பற்றி சரியான கூற்று பார்க்கலாங்களா? சேரமரபை சார்ந்தவர், சரியான கூற்று. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இவர் தான். அடிகள் நீரிய அருள்கள் என்ற கூற்றுக்கு உரியவர் இவர் தான். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்ற கூற்றுக்குரியவரும் இவர் தான். அனைத்தும் சரியான கூற்று இது. இது 2022 குரூப் 4 கொஷினுங்க. இது சிலப்பதிகாரம் மணிமேகலும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. 2 கூற்றுமே சரியானது. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நேர்மை. அதாவது இவங்க வந்து தன்னுடைய பொருள் மாறி அந்த பொருள் மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற பொருளை கூட அவ்வளோ பொறுப்பாக வந்து கொடுப்பாங்க. அவ்வளோ நேர்மையாக இருப்பாங்க. வாணிகம் அப்படின்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. நேர்மைக்காக இது கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த கூற்று பாருங்க. ஏறு எழுப்பது 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றா? தவறு. ஏறு எழுபதை பாடியவர் வந்து கம்பர். கூற்று 2 மட்டும்தான் சரி. கூற்று 1 தவறு. யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் என புகழ்ந்து கூறியவர் யாருங்க? பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன்னு சொன்னது மூதுரையில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கொஷின் சிலபஸில் இருக்குது. அப்படியே கூட இந்த கொஷின் வந்துடலாம். படித்து வச்சுக்கோங்க. மதியாதர் முற்றம். உங்கள் மதிக்காத உங்கள் முற்றத்துக்கு போய் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதர் மனையிலே சாப்பிடக்கூடாது. உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பனும் சொன்ன சொல் தவறாமல் வாழணும். இது எல்லாமே திருக்குறள் ரிலேட்டடாக வர்றது. சரிங்களா? இல்லை ஓமை ரிலேட்டடாக கூட வர்றது. மோஸ்ட்லி திருக்குறள் ரிலேட்டடாக வரும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஒன்று கூட நீங்கள் தப்பு போட்டுறவே கூடாது. நீங்கள் ஒரு கொஷின் தப்பு போட்டீங்க ரொம்ப தூரமாக போகிறீங்கன்னு அர்த்தம். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல் தொகுப்பு தான் தெய்வமணி மாலை. என்ன மாலை? தெய்வமணி மாலை. ராமலிங்க அடிகள் வந்து சென்னை கந்தக்கோட்டத்து யார் மேலே? முருகப்பெருமான் மீது பாடம் தான் தெய்வமணி மாலை. மேலே ஒரு கொஷின் போச்சுங்க. அதாவது நூலக தினம் வந்து ஆகஸ்ட் 9. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது அப்படின்றப்போ சிங்கவல்லி. இது கொஷின் வேறு மாதிரி கூட கேட்கலாம். ஞானப்பச்சிலை சிங்கவல்லி என்று கூறியவர் யாருன்னா வள்ளலார். சிங்கவல்லி அப்படின்னு உல்ட்டா கூட கேட்கலாம். வள்ளலார் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் தான் அப்படி சொல்லியிருக்கோம். சரிங்களா? கடல் பயணத்தை பற்றி. பண்டைய காலத்தில் துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை தான் சொல்லியிருக்கோம். பண்டைய காலத்தில் துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. சரிங்களா? ஆற்றூர் பேச்சு வழக்கில் என்ன மாறிடுச்சு அப்படின்றப்ப ஆத்தூர் அப்படின்னு மாறிடுச்சு. மறு இதில் கண்டிப்பாக வரும். அடுத்து வந்து பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருங்க? பெருந்தலைவர் காமராசர் 1956 எட்டயபுரத்தில் வந்து கொண்டு வந்திருப்பார். பாரதியார் பிறந்த ஊரில் கொண்டு வந்திருப்பார். தமிழ் செய்யுள் கலம்பகம். இது இல்லாத கொஷின் பேப்பர் கிடையவே கிடையாது. நிறைய கொஷின் பேப்பரில் பார்த்துட்டேன். தமிழ் செய்யுள் கலம்பகம் ஜியு போப் வந்து ஏற்றுனது. சரிங்களா? தமிழ் செய்யுள் கலம்பம்னா ஜியு போப். நிறைய கொஷின் பேப்பரில் இது வந்துருச்சுங்க. இது நான் நெக்ஸ்ட் கொஷின் பேப்பரில் கூட அப்படியே வந்துடலாம். மறக்கவே மறக்காதீங்க. வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றே நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமை பறைசாற்றியவர் யாருங்க? பாவலேறு பெருஞ்சித்திரனார் தான் அப்படி சொல்லியிருப்பார். பரிதிமார் கலைஞர் வந்து தனித்தமிழ் தந்தை. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுத்தினவர். தேவநாயக பாதை பற்றி தெரியும் உங்களுக்கு. சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யாருங்க? வீரமா முனிவர் தான். தமிழோட முதல் அகராதி சதுரகராதி. இது இயற்றினது வந்து வீரமா முனிவர். அடுத்து கழுகுமலை வெட்டுவான் கோவில். இது முற்று பெறாத ஒரு கோவில், முழுமை அடைஞ்சிருக்காது. இது வந்து சிற்பங்களை அமைத்தவர்கள் யாருன்னா பாண்டியர்கள் தான் அமைச்சிருப்பாங்க. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை எதுனா மெய்கீர்த்தி. இது ராஜராஜன் சோழர் காலத்தில் தஞ்சை பெரியகுல கட்டாரை பற்றி அவருடைய காலத்தில் தோன்று இருக்கும். அவங்க புலவர்கள் வந்து எழுதுவாங்க. அதை கல் தச்சர்கள் கல்லில் வந்து பொறிப்பாங்க. அதை மெய்கீர்த்தி அப்படின்றத சொல்லுவாங்க. சரி, இந்த 10th புக்கில் வந்து இது இருக்குது. தத்துவ தரிசனம் அப்படின்ற நூலை எழுதுனது யாருன்னு பார்க்கலாங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இது மறக்கவே கூடாது. ஏன்னா இதை கொடுத்து அப்படியே வந்து கேட்டுருவாங்க. தத்துவ தரிசனம்ன்றது வள்ளி கண்ணன். நம்ம கண்ணன் பெருமான சாமி கண்ணனை பார்க்கணும்னா தரிசனம் கிடைக்கணும். பிடி சாம்பல்ன்றப்ப நம்ம வந்து ஜெயகாந்தன் போடுறோம். ஜெயகாந்தன் கிடையாது, அண்ணா தான் பிடி சாம்பல். தாலாட்டு வந்து ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அப்படியே கொடுத்துட்டு அப்படியே கொஷினில் கேட்டுருவாங்க. சரிங்களா? மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். தாலாட்டு யாருங்க? ஜெயகாந்தன்.
பிடி சாம்பல் அண்ணா, தத்துவ தரிசனம், வள்ளி கண்ணன். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு பட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்க. ரொம்ப முக்கியமான கொஷின் இதெல்லாம். அப்படியே டிஎன்பிசியில் வந்து கேட்டுருவாங்க 2025. ஒரு கொஷின் போச்சுன்னா நீங்கள் பின்னாடி பின்னாடி போயிட்டே இருப்பீங்க. நம்மளுக்கு வந்து வேலை விட்டுறக்கூடாதுன்றப்போ ப்ரீவியஸ் இயரில் இருக்க எல்லா கொஷினையும் ஒன்று விட ஒன்றா தரவு பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15 கொஷினாச்சும் வந்துடும். மொத்தம் 50 கொஷின் பேப்பர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் 15 கொஷின் வந்துருங்க உங்களுக்கு. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் உடுமலை நாராயண கவி. ஓமை கவிஞர் யாருங்க? சுரதா. காந்திய கவிஞர் ராமலிங்கனார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இதில் வந்து எது தப்பாக கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நீலமேகம் முடியரசன் இயற்றாதது. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவையில் அவர் இயற்றினது. பெண் எனில் பேத எனும் எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் வந்து பாரதிதாசன். சரிங்களா? பாரதிதாசன் தான் அப்படி பாடியிருப்பார். அடுத்து, கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கொஷின் பேப்பர் வந்து முடிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் போட போகிறாங்க. மொத்தம் 50 கொஷின் பேப்பர் போட போகிறேன். இது எல்லாமே தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட கொஷின்லாம் அடுத்தடுத்து போட போகிறேன். நீங்கள் ஒரு கொஷினுமா ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நைட்டு தூங்க போகிறப்போ, ஃப்ரீயாக இருக்கிறப்போ, ஏதாச்சும் வேலை செய்கிறப்போ இது ஓட விட்டு ஜஸ்ட் லிசன் பண்ணிகிட்டே இருங்க. இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு வந்துடும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்கிற எந்த ஒரு கொஷின் வீணாகாதுங்க. நீங்கள் போடுற எல்லா ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த கொஷின் பேப்பர் பார்க்குற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ரொம்ப கடினப்பட்டு தான் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்களா. உங்கள் படிப்பு எல்லாமே ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை மட்டும் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.